நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நம்ம சேனலில் நிறைய கோயில்களை பற்றி நிறையா பரிகார ஸ்தலங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நாள் சுற்றுலாவாக ஒரு 6-7 முருகன் கோவில்கள் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். இது நிறைய டூரிஸ்ட்டு ஒன் டே டூர் போகணுன்னு நினைக்கிறவங்க, இல்லை சொந்தமாக கார் வச்சுருக்கேன், ஃபேமிலியோட வயசானவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு வெளியில் போகணும் அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் நிறைய முருகன் கோவிலை பற்றி நான் சொல்லியிருந்தாலும், இன்றைக்கி இந்த பதிவில் நான் சொல்ல போகிற இந்த 7 முருகன் கோவிலும் அவ்வளோ சக்தி வாய்ந்த முருகன் கோவில். முருகனை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, முருகன் மேலே பக்தி இல்லாதவங்களே இருக்க முடியாது, தமிழ் கடவுளான முருகனை வேண்டாதவங்களே இருக்க முடியாது. நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அத்தனையும் நடத்தக்கூடிய சக்தி படைத்த கடவுளாக முருகன் இருக்கார். ஒன் டே டூர் காலையில் ஒரு 6 மணிக்கு நாங்கள் பயணிக்க ஆரம்பித்தோம். காலையில் கரெக்டாக 6 மணிலேருந்து ஆரம்பித்து நாங்கள் ஒரு 4 மணிக்குள்ளே 7 கோயிலையும் பார்த்துட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த டூர் உங்களுக்கு ஒரு நாள் சென்னையில் நீங்கள் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலமாக இந்த முருகன் கோயில்கள் இருக்க போகுது. எல்லாமே அவ்வளோ அழகான முருகன் கோயிலுங்க. ஒவ்வொரு முருகனும் அவ்வளோ ஜேஜஸ்ஸாக உயரமாக இருக்குது. முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய முருகன் கோவில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இது புழலில், சென்னை மாவட்டத்தில், சென்னையில் புழலில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில். இது என்ட்ரன்ஸில் போனோடனே நான் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நான் எதிர்பார்க்கலாங்க. அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரகசிய வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. 1300 வருஷம் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே திருவிழாக்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடக்குது. நாங்கள் போன அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி ஒரு 6 முருகன் கோவில் போகணும்னு சொல்லி வேண்டிட்டு நாங்கள் போனோம். நாங்கள் போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முருகன் கோவில்லையும் பார்த்திங்கனாக்க உற்சவருக்கு அபிஷேகம், மூலவருக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் போனப்போ புழலில் பார்த்திங்கன்னா அபிஷேகம் காலங்காத்தாலே கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு நாங்கள் புழலுக்கு போய் சேர்ந்தோம். அந்த 7 மணிக்கே பார்த்திங்கனாக்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்க. சொர்ணாபிஷேகம் வரைக்கும் பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்த கோயிலுக்கு போனோம். ரொம்ப ரொம்ப அழகான முருகன் வள்ளி தேவயானையோட காட்சி தராங்க. பக்கத்துலேயே உற்சவர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி சுற்றி வந்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பார்க்குறது விநாயகர் சன்னதி. அந்த விநாயகர் சன்னதியை சுற்றி நீங்கள் வந்தீங்கன்னா அழகான நவகிரகங்கள் இருக்குது, அம்பாள் இருக்காங்க, சிவன் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த கோவில் 1300 வருஷம் பழமை வந்ததுன்னு சொல்கிறேன். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருடன் முருகனோட நகையை திருடும் போது அவனுக்கு கண்ணு போனதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முருகன்கிட்ட மன்னிப்பு கேட்டோடனே தான் கண்ணு தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் ஒரு ரகசியமான ஒரு சுரங்கப்பாதை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நிறைய வரலாற்று செய்திகளில் இதை மாதிரி ஒரு குறிப்பு இருக்குது. அழகான அம்மன், அழகான சிவன், அழகான முருகன், வள்ளி தேவயானையோட காட்சி தராங்க. இங்கே பூரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம், தைப்பூசம், இதெல்லாம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. நிறையா பேர் வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினோடனே முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, காவடி எடுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கோயிலாக இருக்குங்க, அழகான கோயிலாக இருக்குது. முருகன் அவ்வளோ உயரமாக அழகாக வள்ளி தேவயானையோட காட்சி தர்றது இன்னும் மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. புழலை முடித்தோம். புழலை முடிச்சுட்டு நேராக பார்த்திங்கனாக்க பக்கத்துலேயே நான் இன்றைக்கி சொல்ல போகிறது எல்லாமே நான் டைட்டிலே பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க. சிறுவாபுரியை சுற்றி இருக்கிற கோவில். சிறுவாபுரியோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 கோயில் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் காலையிலே கிளம்பிட்டிங்கன்னா சிறுவாபுரியை கடைசியாக பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு அந்த கோவில் மதியம் மூடுறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பார்த்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் விட்டிங்கன்னா 4 மணிக்கு தான் கோவில் நட திறக்கும். அதுக்கப்புறம் 4 மணிக்கு அப்புறம் கோவில் பார்ப்பீங்க, ரொம்ப லேட் ஆகிடும். நீங்கள் அதனால் கடைசியாக, ஏன்னா சிறுவாபுரியில் எப்போ பாரு கூட்டம் இருக்கும், அதனால் கடைசியாக சிறுவாபுரியை வச்சுக்கோங்க. அந்த மொமெண்ட்டில் நாங்கள் அப்படி தான் பார்த்தோம். நாங்கள் போட்ட பிளான் அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆண்டார்குப்பம் முருகன் கோவிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஆண்டார்குப்பம் முருகன் கோவில் உங்களுக்கு தெரியும், அருணகிரிநாதர் வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த முருகனும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 தோற்றம் நம்ம பார்க்கக்கூடிய முருகனாக அமைஞ்சிருக்காரு. சிறுவனாக, முதியவராக, இளைஞனாக 3 விதமான தோற்றம் நம்மளால் பார்க்க முடியும் இந்த கோவிலை. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஆண்டார்குப்பம் முருகனை போய் தரிசித்தாக்க இழந்த பதவி கிடைக்கும்.
அதிகாரம் கிடைக்கும். இழந்த அதிகாரம். ஒரு வேலையில இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உங்கள அவமானப்படுத்துறாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிம்மதி இல்ல. அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட அதிகாரம், போன அதிகாரம் உங்களுக்கு மதிப்பும் வரணும், அதிகாரமும் வரணும் அப்படின்னா, இந்த கோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சிறந்தது. கரெக்ட்டா சொல்லணும்னா, சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில வந்து பார்த்தீங்கன்னா, பொன்னேரி போற வழியில கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவில இந்த ஆண்டார்குப்பம் பகுதியில, பழமை வாய்ந்த முருகன் கோவிலா இந்த முருகன் கோவில் அருள்மிகு பாலசுப்பிரமணிய திருக்கோவிலா வந்து அமைஞ்சிருக்கு. இங்க வந்து முருகன் நமக்கு அதிகார தோரணையில வந்து காட்சி தர்றதுனால, இழந்த அதிகாரத்த திரும்ப பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க அருணகிரிநாதர் தவிர, பாம்பன் சுவாமிகளும், கிருபானந்த வாரியாரும் வந்து வழிபட்டிருக்காதா வந்து சொல்றாங்க. ஆண்டிக்கோல சிறுவனாக வந்து முருகன் வந்து அருள் புரிந்த தலம் அப்படிங்கிறதுனால ஆண்டியார் குப்பம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்போ ஆண்டார் குப்பம் அப்படின்னு வந்து மருவி வந்து இப்போ எல்லாரும் வந்து சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோவிலோட ஸ்தல புராணத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, படைக்கும் தொழிலை செய்கிற பிரம்மன்ட்ட முருகன் வந்து பிரணவத்தோட பொருளை வந்து கேட்டதை வந்து நமக்கு தெரியும். அப்படி கேட்கும்போது பிரம்மனுக்கு வந்து தெரியாமல் திணறினதுனால அவர் கோவப்பட்டு தலையில் வந்து குட்டினாராம். குட்டினது மட்டும் இல்லாமல் வந்து சிறையும் வந்து பிடிச்சிருக்காரு. பிரம்மாவையே வந்து கேள்வி கேட்டு அதிகார தோழனுடன் இடுப்பில் வந்து கரங்களை வச்சபடி அதிகார முருகனாக பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கி இங்கே வந்து அருள்பாலிக்கிறார். அதனால தான் இங்கே வந்து அவரை தரிசிக்கும் அன்பர்களுக்கு அதிகாரம் மிகுந்த பதவிகள் வாய்க்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே பதவியில் உள்ளோருக்கு பதவி உயர்வும் வந்து கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு பக்தருக்காக முருகர் வந்து பார்த்திங்கனாக்கா பால நதியை உண்டாக்கி முருகன் கோயில் கொண்டார் அப்படின்னு ஸ்தல புராணம் வந்து சொல்லுது. தனது படை வெல்வதற்கு அருளாசி வழங்கியதுனால வெற்றியோட நன்றி கடனாக சுல்தான் ஒருவர் வழங்கிய நிலத்தில் கட்டப்பட்ட முருகன் கோவில் இது அப்படின்னும் வந்து வரலாற்று செய்தி வந்து சொல்லுது. பொன்னேரியிலிருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற இந்த முருகன் கோவில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. போனவுடனே வந்து பார்த்திங்கனாக்கா பிரம்மாண்டமான ஒரு வளாகம் இருக்குது. அதில் நடந்து போன உடனே வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் வந்து இருக்குது. கொடிமரத்துலேருந்து லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா லைனாக வந்து க்யூ மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம உற்சவரை பார்த்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்யாணம்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கான இந்த 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 ஸ்பேஸில் தான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போனோம். உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா கொடிமரம் வந்து தெரியும். கொடிமரத்தோடு நம்ம வந்து லெஃப்ட்டில் திரும்பினீங்க அப்படின்னாக்க அங்கே வந்து உற்சவர் அங்கே தான் போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கான இடம். அங்கேயும் நாங்கள் போன அப்பயும் மூலவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் சித்ரா பௌர்ணமிங்கிறதுனால காலையில் வந்து நிறையா பேர் வந்து அபிஷேகத்துக்கு ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க. அபிஷேகம் பண்ணுறவங்களாம் உள்ளே வந்து உட்காந்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகான விபூதி அலங்காரத்தில் எங்களுக்கு காட்சி அப்படியே உடம்பே வந்து செலுத்து போச்சுங்க. அவ்வளோ அழகாக வந்து காட்சி எங்களுக்கு கிடச்சிது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்யாணங்கள்லாம் நடக்குது. இங்கே தான் வந்து உற்சவருக்கான பூஜைகள், அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் எல்லாமே வந்து நடக்குது. நம்ம சுவாமியை இந்த பக்கம் வழியாக போய் சுவாமியை உள்ளே போய் தரிசித்தோம். அவ்வளோ அழகான விபூதி அலங்காரம், உடம்பு ஃபுல்லும் விபூதியோடு வந்து எங்களுக்கு வந்து ஆரத்தி காமிச்சு வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ அழகாக மனசுக்கு நிம்மதியோடு நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம். சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரம்மாண்டமாக கோயிலை சுற்றி வந்து பிரம்மாண்டமான வளாகம் இருக்குது. அதை சுற்றி வந்தாங்க நிறைய வாகனங்கள்லாம் இருக்குது. ஏன்னா ஊர்வலம்லாம் போகும்போது நிறைய வாகனங்கள் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. முருகனுக்கான வாகனங்கள் நிறையா இருக்குது. தங்கத்தேர் வந்து ஒரு அழகாக வந்து வச்சுருந்தாங்க. தங்கத்தேரும் வந்து முருகனை வந்து கூட்டின்னு போகிறதுக்கு அழகாக வந்து இருந்தது. அவ்வளோ அழகான மனசுக்கு நிம்மதியான கோவில். இங்கே வந்து 3 நிலையில் நமக்கு வந்து காட்சி தராரு. சிறுவனாகவும் காட்சி தராரு, இளைஞனாகவும் காட்சி தராரு, அதே மாதிரி முதியவராக காட்சி தராருன்னு சொல்கிறாங்க. நமக்கு பதவி இல்லை உயர்வு, பதவி உயர்வு வேணும், அதிகாரம் போன அதிகாரம் நமக்கு கிடைக்கணும், கம்பீரமாக வேலையில் வந்து நம்ம வெற்றி நடை பயணிக்கணும் அப்படின்னாக்க இந்த ஆண்டார்குப்பம் கோயில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அருமருந்தாக வந்து அமையும் அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது. ஆண்டார்குப்பத்தை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்க கரெக்டாக வந்து 10:30 மணிக்கு சின்னக்காவானம் பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்து போனோம். இது வந்து அறநிலைத்துறையே வந்து எடுத்து வந்து நடத்துகிறாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன கோவில். நம்ம கிராமத்துலலாம் இருக்கும் இல்லையா, ஒரு குட்டியாக ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு கோவில் இருக்கிற மாதிரி குட்டியாக இருக்குது. இப்போ தான் வந்து கவர்மெண்ட்டு கீழே இருக்கிறதுனால ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வர கோவில். முருகன் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன சிறப்புனா, எப்போதும் வந்து மயில் வந்து வாகனமாக இருக்கும் இல்லையா, இங்கே வந்து யானை வந்து வாகனமாக இருக்கும். யானை வாகனமாக கொண்டது 3 இடம் தான். அதில் வந்து சின்னக்காவானம் முருகன் கோவிலும் ஒன்று அப்படின்னு வந்து அங்கே உள்ள குருக்கள் வந்து சொன்னார். நாங்கள் போகிறதுக்குள்ளேயே குருக்கள் வந்து கரெக்டாக வந்து இருந்தாங்க. போய் முருகனை வந்து பார்த்தோம். ரொம்ப அழகாக மூலவரும்
தரிசிக்க முடிஞ்சது. அதே மாதிரி உற்சவரையும் தரிசிக்க முடிஞ்சது. இது மாதிரி கோயிலெலாம் நம்ம நிறைய நன்கொடை கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கு நம்ம வந்து பண்ணி நிறையா முடிஞ்ச உதவிகளை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு நான் மனசார வந்து கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சின்ன காவானம் முருகன் கோவிலை மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலமாக வந்து இருக்குது. அழகான வேல் வந்து அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யானை வாகனம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அழகான முருகன் தரிசனம். குட்டியாக அழகாக முருகன் வந்து இருக்கார். பக்கத்துலேயே வந்து விநாயகர் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அற்புதமான குட்டியான கோயிலாக இருந்தாலும் சக்தி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம நினச்சது அத்தனையும் வந்து நடக்கக்கூடிய ஒரு கோவிலாக இந்த கோவில் வந்து முருகன் வந்து அருள் பாலிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதை சின்ன காவணம் முருகனை வந்து பார்த்துட்டு அடுத்தது வந்து நாங்கள் வந்து ஒரு அற்புதமான இன்னும் பிரம்மாண்டமான ஒரு முருகன் கோவிலை போய் பார்த்தோம். அன்றைக்கி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ அழகாக சித்ரா பௌர்ணமி கூட்டம் நிறையா இருக்குமேன்னு பயந்துன்னு தான் போனோம். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப நிம்மதியான தரிசனம். ஒவ்வொரு கோவில்லையும் கொடுத்து வச்சது போல் அவ்வளோ அழகான தரிசனம். முருகனை நிம்மதியாக வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா உடலே உங்களுக்கு சிலுத்துரும். மெய் சிலுக்கிற அளவில் வந்து ஒரு கோவிலை நாங்கள் வந்து பார்த்தோம். நிறைய பேர் கால்நடையாக நடந்து வந்து இந்த முருகனை வந்து தரிசிச்சாக்க நினச்சது அத்தனையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அம்பத்தூர்லேருந்துலாம் வந்து நடந்து வந்து பார்த்தாங்க. அங்கே வந்து நாங்கள் போகிறப்போ நடப்பாதையாக வந்து பயணிகள் வந்து நிறையா பேர் பஸ்ஸெலாம் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அந்த கோவில் என்ன, அந்த கோவிலில் என்ன சிறப்பு, ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமாக இங்கே வந்து எங்கேருந்துலாமோ வந்து நடைப்பயணமாக வந்து முருகனை தரிசிக்கிறாங்க அப்படிங்கிறது நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவல்களை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே ரொம்ப வந்து நாங்கள் மெனக்கட்டு இந்த வீடியோவை டைரெக்டாகவே போய் எடுத்து உங்களுக்காக வந்து நாங்கள் வந்து போடுறோம். நிச்சயமாக முருகன் பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் காலையில் 6 மணிக்கு கிளம்பினீங்கனாக்க முதல்ல வந்து புழல் முருகனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆண்டார்குப்பம் போயிட்டு சின்ன காவானமும் போங்க. சின்ன காவானத்துலேருந்து அடுத்ததாக நாங்கள் ஒரு அற்புதமான முருகன் கோவிலை நாங்கள் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 கோவில்கள் வந்து அடுத்த பார்ட்டில் நான் வந்து கவர் பண்ணுறேன். சிறுவாபுரியையும் சேர்த்து நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். 1 டே டூர் உள்ளவங்க நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு 1 டே டூர் போடணும் உங்களோட ட்ராவல்ஸில் வந்து போடணும் அப்படின்னா இந்த ஒரு அற்புதமான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.